போகிறேங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பீட்ரூட் வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் தொலி சீவிக்கலாம். வெங்காயம் தக்காளி தொலியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியனை வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி வாஷ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் தொலி சீவியாச்சுங்க. அடுப்பு ஆன் பண்ணி வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிடலாம் முதல்ல. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தோல் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வெந்துட்டு அதோட போட்டுடலாம். ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் வதங்கட்டுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். நாலு பல் பூண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க. வச்சாச்சுங்க. தாளித்து ஊற்றிக்கலாம். தாளித்து கொட்டியாச்சுங்க. பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிட்டு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை.